நாதசங்கரா தொலைக்காட்சி நேயர்களே, அடியனுடைய வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளும். தனிப்பதே தவம். வாட் இஸ் தபஸ்? ஒரு தன் வாழ்க்கையிலே நடந்த அல்லது நமக்கு ஒரு பாடம் கற்பிப்பதற்காக தான் நடத்தி கொண்ட ஒரு நிகழ்வை வைத்துக்கொண்டு நாம் எளிதில் புரிந்து கொள்ள முடியாத தவம் என்பதை நமக்கு புரிய வைக்கிறார் மகா பெரியவர். வாட் இஸ் தபஸ்? பேஷண்ட், நான் ஆக்டிவ், சைலண்ட், வெயிட்டிங், அது தபஸ் என்று என்னுடைய குருநாதர் சொல்வார். தபனமே தபஸ், வேட்கை, ஒன்றை குறித்து, உயர்வான ஒன்றை குறித்து மனத்திலே எப்பொழுதும் இருக்கின்ற இடைவிடாத வேட்கை தவம். கண்ணை அகலத் திறந்து கொண்டு காத்திருப்பதே கடுந்தவம். காத்திருத்தல் தவம். உள்ளே ஞானக் கண்ணால் யோக கனலை எழுப்பி அதிலே நம்முடைய வினைகளை எல்லாம் கண்முன்னே எரிய காண்பது தவம். அலைமோதும் எண்ணங்கள் அவை நல்ல எண்ணங்களாக இருந்தாலும் பொல்லாத எண்ணங்களாக இருந்தாலும் அவற்றோடு நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் விலகியிருந்து பார்த்தபடியே இருப்பது, அவற்றில் குறுக்கிடாமல் இருப்பது, அவற்றின் தரம் அல்லது தரமின்மை இவை பற்றி மேலும் ஒரு அபிப்பிராயம் என்கின்ற எண்ணத்தை ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருப்பது, சதா இப்படி இருப்பது தவம். தபஸ் இஸ் ரிசல்ட்லெஸ் டைனமிசம் என்று என்னுடைய குருநாதர் விளக்கம் கொடுப்பார். ரிசல்ட்லெஸ் டைனமிசம், விளைவேதும் இல்லாத ஒரு விசைப்புக்கு பெயர் தபஸ். தவம் என்பது பேங்க். தபஸ் இஸ் பேங்க், எனர்ஜி, பேங்க் ஆஃப் எனர்ஜி. அப்படியே நிர்மாணித்துக் கொண்டே கூடிக்கொண்டே போகின்ற சக்தியினுடைய தொகுப்பு தவம். தவக்கனல் என்று சொல்லுகிறோம். இங்கே அந்த தவக்கனலில் வினைகள் எரிக்கப்படுகின்றன, எண்ணங்கள் எரிக்கப்படுகின்றன. எண்ணங்கள் தான் ஆசைகள், எண்ணங்கள் தான் அபிப்பிராயங்கள், எண்ணங்கள் தான் சித்தாந்தங்கள், கருத்துக்கள், வேதாந்தம் எல்லாமே. எண்ணங்கள் தான், எண்ணம் தானே இந்த உலகமே, எண்ணம் தானே நீ நான் என்கின்ற வேறுபாடு. அந்த எண்ணங்களை எல்லாம் எரித்து எரித்து ஆதி எண்ணமாகிய நான் என்கின்ற வரைக்கும் வந்து அந்த எண்ணமும் மகாமுனி ரமணர் அவர்கள் குறிப்பிட்டு காட்டிய பிணம் சுடு தடி என்கின்ற உதாரணத்தை நினைவில் வைத்துக்கொண்டு அந்த ஆதி எண்ணமாகிய நான் என்கின்ற எண்ணத்தையும் வாங்கி எரிந்து வளர்ந்து கொண்டே இருப்பது தவம் என்னும் கனல். தின்றே வளர்கிறது தீ என்பது போல் எல்லா வினைகளையும் ஏற்றுக்கொண்டு கொழுந்தாக வளர்கிறது தவம் என்னும் கனல். குப்பை எரித்தும் கொழுந்திலே மாசில்லை, தப்பை எரித்தல் தவம். ஒரு காகிதம் அழுக்காக இருக்கு, நெருப்புல போடுறோம், அழுக்கு எங்க போச்சு? அந்த அழுக்கு அந்த நெருப்புல வருவதில்லை. அதப்போல் தவம், ஞானம், யோகம், பக்தி எல்லாம் கலந்து எழுகின்ற தவம் என்கின்ற கனலிலே நம்முடைய தவறுகளை தூவுகிறோம், தவறுகளை தூக்கி போடுகிறோம். குப்பை எரித்தும் கொழுந்திலே மாசில்லை, தப்பை எரித்தல் தவம். அப்போ அப்படியே ஜாஜ்வல்யமாக இருக்கிறோம். ஷிரடி சாய்பாபா முன்னால் இருந்த துனி, பல பேர் துனி வைத்துக் கொண்டிருந்தார்கள். நம்முடைய வீடுகளிலே அன்றைக்கு ஒரு சென்ற தலைமுறைக்கு முந்தைய தலைமுறை வரைக்கும் இருந்த அந்த உபாசனம், நித்திய அக்னிஹோத்திரங்கள், அதெல்லாம் அதுதான். வெறும் ஏதோ கர்மா நினைக்காதீங்க. வினைகளை எரித்த அக்னி, வினைகளை எரித்த அக்னி, விபரீதமான எண்ணங்களை எரித்த அக்னி, விதியையே எரித்து போட்ட அக்னி ஒவ்வொரு வீட்டிலும் இந்த நாட்டிலே வளர்ந்து கொண்டிருந்த காலம் உண்டு. ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கின்ற ஒரு நெகிழ்ச்சியான நிகழ்ச்சி பரகூரான் நாராயணன் அவர்கள் முகநூலிலே பதிவு செய்திருக்கிறார். அது என்னவென்று அது புரிந்து கொண்டோமானால், எழுப்புவது அல்ல தவம், எழும் புலன்களை தணிப்பதுவாம் என்று. தவம்னா ஏதோ ஒரு சக்தியை வளர்த்துக் கொள்வது அல்ல, எல்லாவற்றையும் ஒடுக்கி விடுவதுதான். எழுப்புவதல்ல தவம், எழும் புலன்களை தணிப்பதுவாம். எதுவும் செய்வதல்ல தவம், எதுவும் செய்யாது இதய குகையில் இருப்பில் பொருந்தி இருப்பதுவேயாம்.
மழுப்புவதல்ல தவம், மறிக்கும் தடைகளை மண்ணடி வேருடன் பறித்து கனலில் எரிப்பதுவாம். மறப்பதற்கு இல்லை தவம், மறந்து விடாமல் தன்னுள் தானாய் மலர்ந்து நிறைந்திருப்பதுவேயாம். மறப்பதற்கில்லை தவம், மறந்து விடாமல் தன்னுள் தானாய் மலர்ந்து நிறைந்து இருப்பதுவேயாம் என்று தவத்தை பற்றி சொல்லிவிட்டு இப்ப பார்க்கும் ஒரு வார காலம் மகா பெரியவர் உணவே அருந்தவில்லை, பிக்ஷையே ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால உடல் தளர்ந்து போனதாகவும் அவர் காட்டிக்கொள்ளவில்லை. அது அவர் எப்பொழுதும் அவர் தனி உடம்பு தனியாகவே அவருக்கு பழகிவிட்டது, அந்த ஞானவானுக்கு. அதனால ஞானவான் அவர். பூஜை செய்வது, தரிசனம் கொடுப்பது, அந்த மடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு ஆணை பிறப்பிப்பது, இதெல்லாம் எப்பொழுதும் போல் குறையில்லாமல் நடந்து கொண்டிருந்தார். ஆனால் சாப்பிடவே இல்லை. இவ்வளோ வேலை, அவருடைய நித்திய கர்மானுஷ்டானமே நமக்கு தெரியும் எவ்வளோ விரிவானது என்று. அதை தவிர ஒரு மடம் என்று வரும் பொழுது அதற்கு இந்த நிர்வாகம், அதையும் அவர் கவனிக்க வேண்டியது இருந்தது. அதை தவிர தரிசனத்திற்காக வந்து செல்பவர்கள், இந்த வேலையில் ஒரு வேலையும் துளி கூட குறையவில்லை. ஆனால் ஒரு துளி கூட உணவு அவர் அருந்தவில்லை. ஒரு வார காலம் அப்படி இருந்தார். அதனால் நேச்சுரலி அவருக்கு பணிவிடை செய்பவர்கள் தவித்து போகிறார். ஐயா, நம்ம சாப்பிட்டுருக்கோம், அவர் சாப்பிடலன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் பாலாவது அருந்துவாருன்னா அது கூட அருந்தலை, பால் கூட குடிக்கல. நம்ம சாப்பிட முடியுமா? பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? வேதனையாக இருக்கும். எல்லாரும் ஒரு கும்பலாக சேர்ந்து கொண்டு போய் அவர்கிட்ட விண்ணப்பித்தார்கள். நாங்கள் ஏதாவது தவறு செய்திருந்தோம்னா சொல்லுங்க, அதுக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, இது இப்படி செய்யாதீங்க, சாப்பிடாம இருக்காதீங்க தயவு செய்து. நாங்கள் என்ன தவறு செய்திருந்தாலும் எங்களுக்கு தெரியல, நாங்கள் எல்லாரும் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். எங்களை எப்படி தண்டிக்கணுமோ நீங்கள் எங்களுக்கு தண்டனையை வழங்கலாம். தயவுசெய்து இப்படி சாப்பிடாம இருக்காதீங்க, உணவை மறுக்காதீர்கள். நீங்கள் என்னன்னு சொன்னீங்கன்னா நான் மறுபடியும் நாங்கள் அந்த மாதிரி ஒரு தவறு இங்கே நடக்காதபடி நாங்கள் பார்த்துக்குவோம் இல்லையா, நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிறார். அவர் தலையாச இல்லை, நீங்கள் யாரும் எதுவும் செய்யலை, உங்கள் மேலே எந்த விதமான தவறும் இல்லை, அதற்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இது என்னுடைய தவறு ஒன்று, அதை திருத்திக் கொள்வதற்காக நான் உணவு உண்ணாமல் இருந்தேன் என்றார். என்ன தவறு? நாள்தோறும் அவருடைய அந்த சந்திரமௌலீஸ்வரர் பூஜை செய்வார் இல்லையா, கண்கொள்ளா காட்சி. அந்த சந்திரமௌலீஸ்வரருக்கு பல வகையான நைவேத்தியங்கள் செய்யப்படும். சித்திரான்னங்கள், பாயசம், வடை, எத்தனையோ. ஒவ்வொன்றையும் நைவேத்தியம் செய்யும் பொழுது அதனுடைய பெயரை சொல்லணும். நைவேத்தியம்னாலே அனௌன்ஸ்மெண்ட் தானே. நிவேதனம் என்றால் அறிவிப்பு. ஐயா, நீ கொடுத்த இதோ பார், இது நீ கொடுத்து அதை வச்சிருக்கிறோம், உன்னுடைய அருளால் சாப்பிட்றோம். அவருக்கு படைப்பதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவருக்கு என்ன படைக்க முடியும்? கொடுத்தவனிடம் அதை காட்டி நன்றி சொல்லி கும்பிடு போட்டு அதை நம்ம சாப்பிடுகிறோம். அதனால்தான் அது பிரசாதம் ஆகிறது. நன்றி உணர்வோடு சாப்பிடும் பொழுதுதான் சாதம் பிரசாதம் என்று ஆகிறது. அப்போ சொல்லும் மாஷா பூப்பம், குலா பூப்பம், வடை, இது குலா பூப்பம், அப்பம், ருத்துக்குல பாயசம், வெல்லம் போட்ட பாயசம், மகான்னம், சித்ரான்னம், வரிசையாக பெயர் சொல்லி வைக்கணும். ஒரு நாளைக்கு இவங்களை பார்த்து ஒன்று பெயர் சொல்லி மனத்தால் நான் பெயர் சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு நாக்கில் ஊறியது, தவிச்சு போயிட்டேங்கிறார். அவருக்கு நாக்கில் ஊறித்தான். அடாடா, இப்படி நாக்கை வளர விட்டோமேன்னு யோசித்தேன். இந்த நாக்கை அடக்கணும், அந்த பிராயசித்தத்துக்காக ஒரு வாரம் நான் இப்போ சாப்பிடாம இருந்தேன். இப்போ நாக்கு அடங்கி போச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாராம். இது எப்படி எடுத்துப்பீங்க இந்த நிகழ்ச்சியை? நீங்கள் ரெண்டு விதமாக அதை எடுத்துக்கலாம், உங்கள் இஷ்டம். ஒன்று ஒரு சுப்ரீம் ஆனஸ்டி, அவருக்கும் இந்த மாதிரி ஒரு எச்சில் ஊறி இருக்கு, அப்புறம் அவரும் இதை கட்டுப்படுத்தி கொண்டார் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதில் இன்னும் ரொம்ப பெரிய ஆழமான பாடம் இருக்குது. நம்ம கதி என்ன? ஒன்றை பார்க்க வேண்டாம், ஒன்று நினைக்கும் பொழுது நமக்கு எச்சில் ஊறுகிறது. உணவு மட்டுமா நமக்கு எச்சில் ஊற வைப்பது? எவ்வளோ விஷயம், புகழ், பணம், பொருள், உடம்பு எல்லாவற்றிலும் நமக்கு ஊறுகிறது. அதை நம்ம எப்படி வசப்படுத்த முடியும்?
இரண்டாவதா ஒரு பரிமாணம் நீங்க இதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்றால், நாம் கவனமாக இருக்க வேண்டும். புலனடக்கம் இல்லை என்றால் இந்த புற வாழ்விலும் நமக்கு வெற்றி இல்லை, அகவாழ்வில் வெற்றி பெற வாய்ப்பே இல்லை என்கின்ற பாடத்தை நமக்கு புகட்டுவதற்காக இப்படி ஒரு நிகழ்ச்சியை தன் மீது இவர் ஜோடித்து கொண்டாரோ என்று கூட எனக்கு சொல்ல தோன்றுகிறது. நீங்கள் எப்படி இதை எடுத்துக்கொண்டாலும் அனுபவம் அவரானது என்றாலும் பாடம் நமக்குத்தான், படிப்பினை நமக்குத்தான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதை கேட்ட அந்த பணியாட்கள் எப்படி பணியாளர்கள் எப்படி திடுக்கிட்டு போயிருப்பாங்க. அவனுக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரிஞ்சிருக்காது. அவர்கள் இவரை இறைவனாக கும்பிடுபவர்கள், இறைவனுக்கு சமமாக இல்லை என்றால் சற்று மேலாக நினைப்பவர்கள். அவர்களிடம் எனக்கு இது மாதிரி அந்த அன்ன வகைகளை பார்க்கும் பொழுது நாக்கிலே எச்சில் ஊறியது, எனவே தான் நான் சாப்பிடாமல் என்னை தண்டித்து கொண்டேன் என்பதாக சொல்கிறார் என்றால் அவர்களுடைய மனநிலை என்ன மாற்றத்தை அனுபவித்திருக்கும், இதை அவர்கள் எப்படி புரிந்து கொண்டிருப்பார்கள் என்பதும் சிந்திக்கத்தக்கது. எல்லாவற்றையும் நாம் சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பாரபட்சம் இல்லாமல் நமக்குள்ள ஒரு லேபரட்டரி கொடுத்துருக்கிறார் இல்லையா பகவான், அதில் போட்டு நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த விதமான தவறும் இல்லை. ஆனால் முதலில் முடிவில் இரண்டும் ஒன்று தான் வரும். என்ன? நமக்கான பாடம். புலனடக்கம் இல்லாமல் நமக்கு மனசில் சாந்தி வராது. புலனடக்கம் இல்லாமல் புற வாழ்விலேயே ஒரு பெரிதான ஒரு சாதனையை செய்ய முடியாது. தூக்கத்தை, உணவை, ஓய்வை தியாகம் செய்தவர்கள்தான் பெரிய பெரிய விஞ்ஞானிகளாக, மேதாவிகளாக திகழ்கிறார்கள் இல்லையா? அதற்கு அவர்களுக்கு அடக்கம், புலனடக்கம் தேவைப்பட்டது. அதில் இன்னொன்று, ஒரு நிச்சயிக்கப்பட்ட இலக்கின் மீது பற்று வரும் பொழுது புலன்கள் அடங்குவதும் வழக்கம்தான். எப்படி சுவாசம் சீரானால் மனம் வசமாகுமோ, எப்படி மனம் வசமானால் சுவாசம் சீராகுமோ, அதுபோல் இலக்கின் மீது வைத்த பற்றே நமக்கு புலனடக்கத்தை ஏற்படுத்தி தரும். புலன்களின் மீது நமக்கு ஒரு ஆட்சி வரும் பொழுதே நம்முடைய இலக்கும் நமக்கு தெளிவாகும். இரண்டும் தான். என்னை பொறுத்த மட்டில் மனதை கட்டி சுவாசத்தை கட்டுவதை காட்டிலும் சுவாசத்தை கட்டி மனதை கட்டுப்படுத்துவது மேல். எனவே நேராக ஒரு இலக்கை நிச்சயித்து கொண்டு புலனடக்கத்தையும் சேர்த்து பழகுவது மேல் என்று இந்த நிகழ்ச்சி, அவர் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சி, அவரே கொடுத்த விளக்கத்திலிருந்து நாம் பெறுகின்ற பாடம் அல்லது படிப்பினை இதுவாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். மற்றவற்றை உங்கள் ஊகத்திற்கு நான் விட்டு விடுகிறேன். இப்பொழுது ஒரு மகா வாக்கியத்தை நம்ம சந்திப்போம். உண்மையாக நம்முடைய நல்ல குணம், கெட்ட குணம் இவற்றை அளந்து பார்த்தால் குணத்தை விட குறைகள் தான் மலையாக இருக்குங்கிற அடி செம்மடியா இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது யாராவது நம்மை குறை சொன்னால் நமக்கு ரொம்ப சுருக்குன்னு கோபம் இருக்கிறது. யார் அது ரொம்ப ரொம்ப சில பேர் தான் அதுக்கு விதி விலக்கு. அப்படியா, தப்பு இருக்கா, என்ன சொல்லுங்கன்னு கேட்கக்கூடியவர்களும் ரொம்ப விதி விலக்கு. ஒருத்தர் நம்மக்கிட்ட ஒரு சின்ன குறையை சுட்டி காட்டும் பொழுது அவருடைய குறைகளை பார்க்க ஆரம்பிச்சிடும். நம்ம பெரிதுபடுத்துகிறோம். நமக்கு சொல்றாரு, அதை நம்ம எப்படி திருத்திக் கொள்வோம், அந்த பாவனையெல்லாம் பெரும்பாலான நமக்கு வரவில்லை. நம்முடைய மிகப்பெரிய குறையே இதுதான். we shut our door. ஒருவர் நம் மீது அன்பு கொண்டோ இல்லை அன்பு கொள்ளாமலோ நம்முடைய குறையை எடுத்து சொன்னால் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு வாய்ப்பு, இறைவனே நமக்கு சொல்லுகிறான் என்று நினைத்துக் கொள்ளுகிறவர்கள் பிழைத்துக் கொள்ளுகிறார்கள். அப்படி இல்லாதவர்கள் திருந்தக்கூடிய ஒரு வாய்ப்பை இழந்து விடுகிறார்கள் என்றுதான் நாம சொல்ல வேண்டும். ஆனால் உண்மையிலேயே யாரும் சொல்ல வேண்டாம். நாமே நம்மை திரும்பி உள்ளே பார்த்தோமானால், சற்றே பாரபட்சம் இல்லாமல் நமக்கு நாமே பார்த்து கொண்டோமானால், நம்முடைய குணங்களை காட்டிலும், நல்ல குணங்களை காட்டிலும் குறைகள் தான், அதாவது கெட்ட குணங்கள் தான் நம்மிடம் அளவுக்கு அதிகமாக இருக்கின்றன என்பதை நம்ம காணக்கூடும். ஆனால் ஒரு முறை அப்படி பார்த்து விட்டீர்களானால் அதிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். எவன் தன் கோபத்தை பார்க்கிறானோ அவனுக்கு அந்த கோபத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது. எவன் தன்னுடைய குறைகளை நேருக்கு நேர் சந்திக்கிறானோ அவன் அந்த குறைகளிலிருந்து மெல்ல மெல்ல விடுபடுகிறான் என்பதற்காக இந்த மகா வாக்கியத்தை சொல்லியிருக்கிறார். நாம் அவருடைய கால்களை பார்ப்போம், அவருடைய கண்கள் நம்முடைய நெஞ்சத்தை பார்க்கட்டும், நம்முடைய குறைகளெல்லாம் தீர்ந்து குணம் உயரட்டும். வணக்கம்.